இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கே எப்படி ஒவ்வொரு சாதாரண மனிதனும் எளிதாக பெருசாக எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காமல் சீக்கிரமாக பணக்காரனா ஃபினான்ஷியலி ஃப்ரீயாக மாறலாம் அப்படிங்கிறதுக்கான 10 வழிகளை பற்றி தான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக பணக்காரன் ஆகிறதுக்கான 10 விஷயத்தை எப்படி உங்களோட டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணுறது பற்றியும் நான் சொல்ல போகிறேன். ஒருவேளை நீங்கள் புவர் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருந்து ஃபினான்ஷியலி ஃப்ரீங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போக நினச்சிங்கன்னா, அதாவது பணக்காரனாக மாற நினச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் எல்லாம் உங்களுக்கு முழுவதுமாக தெளிவாக புரியும். நீங்கள் பார்த்துருக்க சேனல் பில்டு பெஸ்ட்டு எம்பையர். நான் உங்கள் நண்பன் சக்தி பிரபு. அப்புறம் என்ன, வீடியோவை ஆரம்பிக்கலாமா? நம்பர் 1, டெவலப் எ ஹை இன்கம் ஸ்கில்ஸ். இப்போ நீங்கள் ஒரு மல்டி நேஷ்னல் கம்பெனியில் மாதம் 50,000 சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு அதிகமாக பணம் தேவைப்படுது. ஆனால் 50,000லேருந்து 55,000 உங்கள் சம்பளத்தை உயர்த்தி வாங்கவே நீங்கள் பல வருஷம் கம்பெனியில் போராடணும். ஆனால் ஒரு ஹை இன்கம் ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட வருமானம் வருஷத்தில் இல்லை, ஒரு சில மாதங்கள்லேயே பல மடங்காக உயரும். சம்டைம் உங்களோட ஒர்க் மற்றவங்களை விட சூப்பராக இருந்துச்சுன்னா உங்களோட சர்வீஸ்க்காக மட்டுமே அதிக பணம் ஃபீஸாக கொடுப்பாங்க. ஹை இன்கம் ஸ்கில்ஸ்னால் கோடிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், எடிட்டிங், கண்டென்ட் கிரியேஷன், கிராஃபிக்கல் டிசைனிங், கேம் டெவலப்மெண்ட், ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னு இந்த மாதிரி ஸ்கில்ஸு தான் அடுத்த 10 வருஷத்துக்கு ஹை பேயிங் ஸ்கில்ஸாக இருக்க போகுது. இந்த ஸ்கில்ஸை கற்றுக்கொள்ள நீங்கள் காலேஜெலாம் போக வேண்டாம். யூடியூப்பில் கூட ஃப்ரீயாக கோர்சஸ் நிறைய இருக்குது. எடுத்த உடனே ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி இந்த கோர்சஸை கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. பேசிக்லேருந்து ஃபுல் கோர்சஸே யூடியூப்பில் நிறையா அவைலபிளாக இருக்குது. அதை கற்றுக்கிட்டு ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பாருங்கள். ரியல் லைஃப்பில் நீங்கள் இதை கற்றுக்க நினச்சிங்கன்னா முதல்ல உங்களுக்கு எந்த ஸ்கில்லில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிங்க. 3லிருந்து 6 மாதத்திற்கு தொடர்ந்து தினமும் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் இந்த ஸ்கில்லை கற்றுக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எடுத்த உடனே உங்களோட ஃபீஸாக 50,000 கொடு, 1 லட்சம் கொடுன்னு கஸ்டமர்கிட்ட கேட்டிங்கன்னா ஒருத்தங்க கூட உங்களை தேடி வரமாட்டான். முதல்ல ஃப்ரீயாக இல்லைனா குறைஞ்ச செலவில் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுங்க. உங்களோட ஒர்க் பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் டைம் அவங்களே உங்களை தேடி வருவாங்க. அப்போது நீங்கள் உங்களோட ஒர்க்குக்கான சம்பளத்தை கேட்டு வாங்குங்க. நம்பர் 2, பில்டு எ சைடு ஹசில். சைடு ஹசில்ங்கிறது உங்களுடைய மெயின் ஜாப்பில் இருந்து வருகிற வருமானம் போக எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் சோர்ஸை உருவாக்குவது. ஒருவேளை உங்களுக்கு உங்களுடைய சைடு இன்கம் சோர்ஸில் க்ரோத் இருந்துச்சுன்னா அதையே நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணால் கூட மாறிடலாம். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நிறைய யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இன்ஃப்ளூயன்சர்ஸ் முதல்ல ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக தான் கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ளே வந்திருப்பாங்க. அப்புறம் மெயின் ஜாப்பில் இருந்து வர வருமானத்தை விட அதிக வருமானம் இந்த கண்டென்ட் கிரியேஷன்லேருந்து வரும்போது ஜாப்பை குவிட் பண்ணிவிட்டு சைடு இன்கமாக பண்ணிகிட்டு இருந்த கண்டென்ட் கிரியேஷனை மெயின் இன்கம் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணி இருப்பாங்க. உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் மதன் கௌரி. ஆரம்பத்தில் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் இன்றைக்கி யூடியூப் மூலமாக லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் ரியல் லைஃப்பில் சைடு இன்கம் சோர்ஸை எப்படி க்ரியேட் பண்ணணும்னா முதல் ஸ்டெப்பு உங்களோட திறமை என்ன, எதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. 2வது, உங்களோட ப்ராடக்டை இல்லை சர்வீஸ்க்கு மற்றவங்க பே பண்ண ரெடியாக இருக்காங்களான்னு ஒரு சின்ன மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுங்கள். அதுவும் முதல்ல எல்லாம் நீங்கள் சைடு இன்கம்மாக ஒரு சர்பத்து கடை போடணுன்னா கூட அதுக்கு ஒரு இடம் பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி இந்த இன்டர்நெட் சொசைட்டியில் சைடு இன்கம் சோர்ஸை நீங்கள் வீட்டில் இருந்தே க்ரியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ராடக்டை அமேசான், ஃப்ளிப்கார்ட், OLSன்னு சேல்ஸ் பண்ணலாம். உங்களோட சைடு இன்கம்க்கு தினமும் குறைந்தது 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி தொடர்ந்து வேலை பாருங்கள். நீங்கள் நினைச்ச வெற்றி ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும். நம்பர் 3, நெட்வொர்க் வித் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். உங்களை சுற்றி நீங்கள் பில்டு பண்ணி வச்சிருக்கிற நெட்வொர்க்கு தான் உங்களோட நெட் ஒர்த் என்னங்கிறதே தீர்மானிக்கிறது. ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க மனிதர்கள், இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்களோட
உங்களோட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் நல்லபடியாக உருவாக்கி கொண்டால் உங்களுக்கு புதிதாக வாய்ப்புகளும் வழிகாட்டுதலும் எளிதாக கிடைக்கும். சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் சுற்றியுள்ள நார்மல் பீப்புளை விட டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவாங்க. அவங்க கூட நீங்கள் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த சக்ஸஸ்ஃபுல் மனிதரோட மைண்ட் செட்டு, ஹேபிட்டு, ஒரு சிக்கலை தீர்க்கக்கூடிய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்னு எல்லாமே உங்களுக்குள்ளேயும் உருவாகும். மற்றவங்க கூட நெட்வொர்க்கை பில்டு பண்ணுவது உதவி கேட்பதுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய டேலண்ட்டையும் ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணவும் தான். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் மற்றவங்களுக்கு உதவணும். ஒரு சரியான நெட்வொர்க்கை நீங்கள் உங்களை சுற்றி உருவாக்கி விட்டால் அதிக பணம் சம்பாதிப்புக்கான வாய்ப்புகளும் பார்ட்னர்ஷிப்பு, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு எல்லாமே உங்களை தேடி வரும். ரியல் லைஃப்பில் நெட்வொர்க்கை பில்டு பண்ண உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட லோக்கல் ஈவெண்ட்ஸை அட்டன் பண்ணுங்க. லிங்க்டின்ல புதிதாக ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணுங்கள். அதில் உங்களோட வேலை சம்மந்தமான கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் லிங்க்டின்ல என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்பர் 4, ஃபோக்கஸ் ஆன் பேசிவ் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ். பேசிவ் இன்கமுக்கு மீனிங் சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் தூங்கும் போதும் பணம் சம்பாதிக்கிறது தான் பேசிவ் இன்கம். ஜாப் ஆக்டிவ் இன்கம், நீங்கள் வேலை பார்த்தா தான் காசு. அதுவே பிஸ்னஸ் பேசிவ் இன்கம். ஜாப்பில் இருக்க நீங்கள் எப்படி பேசிவ் இன்கம் சோர்ஸை க்ரியேட் பண்ணணும்னா யூடியூப் சேனலில் க்ரியேட் பண்ணுங்கள். இல்லைனா ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ இருந்தே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்லை பற்றியோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டை பற்றியோ ஒரு இபுக் க்ரியேட் பண்ணி அதை அமேசான் கிண்டலில் சேல்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு கோர்ஸை க்ரியேட் பண்ணி அதை யூடியூப்லேயே சேல்ஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்காக வேலை செய்கிற மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பேசிவ் இன்கம் ஸ்ட்ரீமை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை அச்சீவ் பண்ணிவிடுவீங்க. நெக்ஸ்ட்டு புதிதாக ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண உங்களுக்கு ஃப்ரீ டைம் நிறையவே இருக்கும். பணம் பற்றியும் செலவு பற்றியும் கவலையப்படாமல் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஹாப்பியாக வாழலாம். நம்பர் 5, மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் சேவிங் அண்ட் பட்ஜெட்டிங். செல்வம் என்பது எவ்வளோ பணம் சம்பாதித்தோம் என்பது பற்றியது அல்ல, சம்பாதித்த பணத்தில் எவ்வளவு சேமித்து வைத்திருக்கிறோம் என்பது பற்றியது. பல மிடில் கிளாஸ் ஏழை மக்கள் அவங்க சம்பாதித்த பணத்தை விட அதிகமாக செலவு செய்யும் பழக்கத்தாலேயே வாழ்க்கை மொத்தமும் ஏழையாகவே வாழ்கிறாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக பணக்காரனாக மாறணும்னா முதல்ல நீங்கள் உங்கள் வருமானத்தை விட குறைவாக செலவு பண்ணும் பழக்கத்தை உருவாக்கி கொள்ளணும். அதாவது லிவ் பிலோ யுவர் மீன்ஸ். உங்களுடைய வாண்ட்ஸை விட நீட்ஸுக்கு அதிக கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய வருமானம் எவ்வளோ குறைவாக இருந்தாலும் அதில் ஒரு பகுதியை எப்போதுமே சேமிங்கள். இந்த மெத்தடை உங்களுடைய ரியல் லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப், உங்களுடைய மந்த்லி செலவை ட்ராக் பண்ணுங்கள். ஒரு டீ குடித்தா கூட அதை நோட் பண்ணி வைங்க. இப்போலாம் ப்ளே ஸ்டோரில் பட்ஜெட்டிங் ஆப்னு சர்ச் பண்ணாலே நிறைய ஃப்ரீ ஆப்ஸ் வருது, அதை யூஸ் பண்ணுங்கள். அதில் டெய்லி நோட் பண்ணி வைங்க உங்கள் செலவுகளை. உங்களுக்குன்னு ஒரு மந்த்லி பட்ஜெட்டை உருவாக்கி அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய பணத்தை பேங்க் அக்கௌண்ட்டில் சேமிக்க ஆட்டோபே மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். அதாவது உங்களோட சம்பள தேதியில் சேலரி அக்கௌண்ட்டில் இருந்து டைரெக்டாக உங்களோட சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் போகிற மாதிரி செட் பண்ணி வைங்க. இப்படியே நீங்கள் ஆட்டோமேட் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக பணத்தை சேமிக்கலாம். நம்பர் 6, எம்பேரன்ஸ் எ க்ரோத் மைண்ட் செட். உங்களுடைய மைண்ட் செட் தான் உங்களோட வெற்றியை தீர்மானிக்கிறது. எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எதுவுமே வராது, எனக்கு தெரிஞ்ச வேலை இது மட்டும்தான், ஸோ நான் வாழ்க்கை ஃபுல்லாக இதை மட்டும்தான் செய்வேன்னு ஃபிக்ஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களோட இந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் தான் உங்களை முன்னேற விடாமல் ஒரே இடத்துல தேங்கி இருக்கிற தண்ணி மாதிரி உங்கள் வாழ்க்கை மொத்தமும் நீங்கள் ஒரே நிலைமையில தான் கடைசி வரைக்கும் இருப்பீங்க. ஆனால் உங்கள்கிட்ட க்ரோத் மைண்ட் செட் இருந்ததுன்னா எப்போதுமே எதையுமே கற்றுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருப்பீங்க, தெரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்களால் சாதித்து காட்ட முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை எப்போதுமே உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ க்ரோத் மைண்ட் செட் தான் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளையும் சவால்களையும் தோல்விகளையும் எதிர்த்து போராட உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் உங்கள் லைஃப்பில் எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்னால் இதை செய்ய முடியாது,
என்று சொல்வதற்கு பதிலாக நான் இதை கற்றுக்கிறேன், என்னால் எதையும் சாதித்து கட்ட முடியும் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிங்க. இதுக்கு நீங்கள் பர்சனல் டெவலப்மெண்ட், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சம்மந்தமான புக்ஸை தொடர்ந்து படிங்க. முக்கியமாக மைண்ட் செட் அப்படிங்கிற ஒரு புக்கை படிங்க. புக்கோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, வாங்கி படிங்க. உங்களை சுற்றி எப்போதுமே பாசிட்டிவான வளர்ச்சியை பற்றி சிந்திக்கக்கூடிய மனுஷங்க கூட பழகுங்க. நம்பர் 7, சால்வ் ரியல் வேர்ல்டு ப்ராப்ளம். இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பல பிஸ்னஸ் எல்லாமே ஏதோ ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக தான் உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு புரித மாதிரி ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பஸ் டிக்கெட்டை புக் பண்ண ரெட் பஸ். முதல்லலாம் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் தான் பஸ்ஸை கண்டுபிடிச்சி வெயிட் பண்ணி தான் பஸ் ஏறணும். அதுலேயும் பஸ்ஸில் சீட்டு இருக்குதோ இல்லையோ 1000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தாலும் நின்றுட்டு தான் போகணும். ஆனால் இப்போது எந்த டைமில் பஸ் வருது, எந்த சீட்டில் நம்ம உட்காரணும், ஏசி பஸ்ஸா நான் ஏசி பஸ்ஸா, இப்படி A to Z எல்லாமே நம்ம கையில் இருக்க மொபைல்லையே நம்ம உட்கார்ந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் ஹோட்டல் ரூம் புக் பண்ண ஓயோ, கார் டாக்ஸி புக் பண்ண ஓலா, ஊப்பர். கார் டாக்ஸி போகிற ப்ரைஸ் அதிகமாக இருக்குதா, அதுக்கு பதிலாக பைக் டாக்ஸி, ரேபிட்டோ. இப்படி எல்லா சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மாடல்ஸ் எல்லாமே ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்களும் அதிகமாக பணம் சம்பாதிக்க நினச்சா உங்களை சுற்றி உள்ள மக்கள் தினமும் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, அவங்க சந்திக்கிற சவால்கள் என்னென்னு முதல்ல கவனிக்க ஆரம்பிங்க. எந்த ஒரு பெரிய பிரச்சனைக்கும் தீர்வும் சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும். 100 ரூபாயில் முடிய பிரச்சனைக்கு அதை சரி செய்கிற அப்படின்னு 1000 ரூபாய்க்கு செலவு பண்ண யாருமே ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் யோசிக்கக்கூடிய ஐடியா ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். உங்களுக்கு வரக்கூடிய ஐடியாஸை உங்களை சுற்றி உள்ள சின்ன வட்டாரத்தில் இருக்கிற ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட முதல்ல டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதை ஒரு பெரிய பிஸ்னஸ் மாடலாக மாற்றுங்க. உங்களுடைய மார்க்கெட்டிங்க்கு சோசியல் மீடியாவையும் வேர்ட்ஸ் ஆஃப் மவுத்தையும் பயன்படுத்துங்க. அதாவது உங்களோட ப்ராடக்ட்டை பற்றியும் உங்கள் சர்வீஸை பற்றியும் மக்களோட கருத்துக்களை நீங்கள் சோசியல் மீடியாவில் எடுத்து போடுங்க. அதை பார்த்து இன்னும் சேல்ஸ் அதிகமாகும். நம்பர் 9, ஸ்டார்ட் ஏ ஸ்மால் பிஸ்னஸ். உங்களுக்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பதற்கும் வெல்த்தை பில்டு பண்ணவும் இருக்கிறதுலையே சிறந்த வழி என்னென்னா, அதுதான் உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு ஸ்மால் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது. ஒரு ஜாபுக்கு போய் பணம் சம்பாதிச்சிங்கன்னா உங்களோட மந்த்லி இன்கம் லிமிட்டட் தான். நீங்கள் பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த இயருங்கிற அவார்டை வாங்கினா கூட 1000 ரூபாய் சம்பளம் அதிகமாக தர 6 மாதம் ஆக்குவாங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் இருந்தால் அதை சரியாக நீங்கள் மேனேஜ் பண்ணால் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அதை நீங்களே சம்பாதிச்சு கொள்ளலாம். ஸ்மால் ஸ்டார்ட் அப்கான ஒரு கீ பாயிண்ட் என்ன தெரியுமா? ஸ்டார்டிங் ஸ்மால் இஸ் கீ. இன்றைய டிஜிட்டல் வேர்ல்டில் நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸை ஆரம்பிக்க லட்சக்கணக்கில் செலவு செய்ய வேண்டாம். ரொம்பவும் குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் பண்ணாலே போதும். உதாரணமாக சொல்லணும்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோவில் உங்களோட ப்ராடக்டை செல் பண்ணலாம். ஒரு கடை பார்த்து அதுக்கு வாடகை கொடுத்து எல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் உங்கள் ப்ராடக்டை அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோவில் கூட சேல்ஸ் பண்ணலாம். அதுவே சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ்னால் ஹோம் கிளீனிங், கிராஃபிக்கல் டிசைனிங், எடிட்டிங் மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். இல்லைனா இருக்குதுலே ரொம்ப சிம்பிள் என்ன தெரியுமா? கண்டென்ட் க்ரியேஷன். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி தொடர்ந்து போடுறது மூலமாக நிறையா விளம்பரங்கள் வரும். அது மூலமாக பணத்தை சம்பாதிக்கலாம். பிஸ்னஸில் நம்ம எப்போ வளர ஆரம்பிப்போம்னா, நமக்கு பிஸ்னஸில் கிடைக்கிற ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதன் மூலமாக கிடைக்கிற நாலேஜை வச்சு உங்கள் பிஸ்னஸை நீங்கள் இன்னும் பெருசாக ஸ்கேல் பண்ணும்போது தான் நீங்கள் வளர ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களோட பிஸ்னஸ் ஆரம்பித்து 1 or 2 இயர்ஸ்க்கு அதில் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் உங்கள் ஒர்க்கை மட்டும் தொடர்ந்து பண்ணுங்கள். இன்றைக்கி நிறைய பேர் பார்ட் டைமில் பண்ணுற பிஸ்னஸ் மூலமாக அவங்களுடைய ஃபுல் டைம் வேலையை விட அதிகமாக பணம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ ஸ்டார்ட் ஸ்மால் பிஸ்னஸ் ஃபஸ்ட். நம்பர் 10, டேக் கால்குலேட்டட் ரிஸ்க்கு. உங்களுடைய உண்மையான பலம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதற்கு முதல்ல கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்.
நிறைய மிடில் கிளாஸ் மக்கள் ரிஸ்க் எடுக்க புதிதாக ஒரு விஷயத்தை செய்ய தயங்குவதே நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்தையும் இழந்துடுவோமோ தான். பறக்க ஆசைப்பட்டு இருக்கிறத விட்டுறக்கூடாதுன்னு சொல்லியே பல பேர் இங்கே எந்த முயற்சியும் பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் நீங்கள் எப்போ ரிஸ்க் எடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். உங்களுடைய உண்மையான ஃபுல் பொட்டென்ஷியல் என்னன்னே உங்களுக்கு அப்போ தான் புரியும். நீங்கள் சின்னதாக ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா கூட, புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறீங்கன்னா கூட, அதோட ஃப்யூச்சர் என்ன, அதோட லாபம் என்ன நஷ்டம் என்னன்னு A to Z நீங்களே மார்க்கெட் அனலைஸ் பண்ணி சொந்தமாக முடிவு பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதுக்கு பேர் தான் கால்குலேட்டட் ரிஸ்க்கு. எதுவுமே தெரியாமல் எதுவுமே புரியாமல் யாரோ எவனோ சொல்கிறான்னு கண்ணை மூடிட்டு குடிக்கிறது பேர் தான் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கால்குலேட்டர் ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தவன் பேச்சை கேட்டு முடிவு பண்ணாதீங்க. நீங்களே சொந்தமாக ரிசர்ச் பண்ணி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் டிசிஷன் எடுத்து ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிங்க. ரிஸ்க்கு எடுங்க. நீங்கள் பணக்காரனாக மாறணும்னா அதற்கு ஏதோ லாட்டரி டிக்கெட்டு வின் பண்ணணும், அதிர்ஷ்டம் வேணும்னு இல்லை. நீங்கள் வாழ்க்கை மொத்தமும் உண்மையாகவே பணக்காரனாக மாறணும்னா, செல்வந்தனாகவே வாழணும்னா அதற்கு நீங்கள் தொடர்ந்து புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதை வாழ்க்கை மொத்தம் தொடர்ந்து டிசிப்ளினாக செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஆரம்பிச்சிங்கன்னா அதில் வெற்றி பெறணும்னா ஒன்று அது மக்களோட பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கணும், இல்லைனா நீங்கள் ஹை இன்கம் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். உங்களோட பிளேஸை வேறு யாராலையும் ரீப்ளேஸே பண்ண முடியாது. அவன் பண்ணுற வேலையை அவனால் மட்டும்தான் பண்ண முடியும். அப்படின்னா தான் உங்களுக்கு சேலரி அதிகமாக கிடைக்கும், இன்கம் அதிகமாக கிடைக்கும். ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. உங்களுடைய தற்போதைய சூழ்நிலை உங்கள் எதிர்காலத்தை முடிவு செய்யாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போது தற்போது செய்யக்கூடிய செயல்கள், எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இதே காலைல 9 to சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வாழ்க்கை மொத்தமும் மாத சம்பளத்துக்காக உழைத்து வாழ்கிற ஒரு மிடில் கிளாஸாவோ ஏழையாவோ வாழ போகிறீங்களா? இல்லை நான் சொன்ன இந்த 10 வழிகளை ஃபாலோ பண்ணி உங்களோட வாழ்க்கையை நீங்களே மாற்ற போகிறீங்களா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். உன் வாழ்க்கை உன் கையில். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் அப்படியே லைக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வாழ்க்கைக்கு பயனுள்ள வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ மிஸ்ஸே ஆகாமல் உங்களை வந்து சேரும். நீங்கள் பார்த்துருக்க சேனல் பில்டு பெஸ்ட் எம்பையர். நான் உங்கள் நம்பன் சக்தி பிரபு. அப்புறம் என்ன, அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? டாடா, பை, சீ சூன்.